இருக்கு. இன்னொரு இந்த தட்டுப்பாடு நீங்குவதற்கு ஒரு மாதம் அல்லது ஒரு 6 மாத காலம் ஆகுமா? இந்த கச்சா எண்ணெய் விநியோகம், சிலிண்டர் தட்டுப்பாடு இதெல்லாம் நீங்குவதற்கு. இப்போ வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஒரு 50% கச்சா எண்ணெய்கள் வருவது அந்த பகுதியிலே தான். 70% எல்பிஜி லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் வர்றது அங்கே தான். கத்தார்டேன் தான் நம்மளுக்கு வரணும். கத்தார் வந்து எல்பிஜி தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தை தான் ஈரான் வந்து ஃபஸ்ட்டு தாக்குச்சு. அதனாலேயே நம்மளுக்கு எல்பிஜிக்கு தட்டுப்பாடு. அதனால தான் உடனே நம்ம இந்திய அரசு உடனே என்ன சொல்லுச்சுன்னா, எல்பிஜி வந்து வர்த்தகத்துக்காகவோ அல்லது ஹோட்டலுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வீடுங்களுக்கு கொடுங்க அப்படின்றது வந்து முதல்ல நம்ம கொண்டு வந்தது வந்து அந்த அட்டாக் அப்புறம் தான் கத்தாரில். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்என்ஜி நேச்சுரல் கேஸ் நம்மளுக்கு வேணும். ஏன்னா ஃபெர்டிலைசர்லாம் தயாரிக்கிறதுக்கு 90% வந்து நம்ம அதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். கச்சா எண்ணெய் 50%, 70% எல்பிஜி அந்த பகுதியிலேருந்து தான் வரணும். 90% எல்என்ஜி நேச்சுரல் கேஸ் வந்து நம்மளுக்கு அதுலேருந்து வந்தால் தான் ஃபெர்டிலைசர். ஏன்னா நம்மளுக்கு வந்து அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்கும் நம்மளுக்கு வந்து பயிரிடுதல் நம்மளுக்கு வந்து ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த பயிர்களுக்கு வேண்டிய உரம் இல்லாமல் போனால் நம்மளுக்கு வந்து அது மிகப்பெரிய தட்டுப்பாட்டை அது ஏற்படுத்தும். இதன் காரணமாக இந்த போர் முடிவுக்கு வந்தது கூட எல்லாரும் இப்போது வரவேற்பது என்னத்துக்காகனா, இந்த காலம், இந்த அறுவடை இந்த பயிர்களை வைக்கக்கூடிய இந்த ஒரு காலத்தில் இந்த போர் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு இது வர்றதுக்கும் யூரியா வர்றதுக்கும் நம்மளுக்கு இதெல்லாம் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக தான். அதனால் வந்து நம்ம மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுமே சிறப்பாக இன்றைக்கி வந்து கொரியா, ஜப்பான் போல நாடுகள்லாம் வந்து 90% அவங்க ஓர்முஸ் நீரிணையிலேருந்து அவங்களுக்கு வர்றதெல்லாம் ஆயிலாம் அது வழியாக தான் வந்துட்டு. அதனால் அந்த நாடுகள் எல்லாமே மிகவும் சிரமத்துக்குள்ளானார்கள். அதனால் வந்து இந்த ஓர்முஸ் நீரிணை இப்போது திறக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய கன்னி வெடிகள் அகற்றப்பட வேண்டும். அந்த கன்னி வெடிகள் அகற்றப்படுவதற்கு இன்னும் 2 மாதங்கள் பிடிக்கும். அந்த 2 மாதங்களுக்கு வந்து ஒன்று ஈரானிய பாதுகாப்போடையும் அல்லது அமெரிக்க பாதுகாப்போடு தான் கப்பல்கள் அங்கு செல்வதும் வருவதுமாக இருக்கும். அதனால ரொம்ப ஒரு ஃப்ரீயாக வந்துட முடியாது. ஒரு கப்பல் வந்து டக்குன்னெலாம் வந்துட முடியாது. அவங்களுடைய அவங்களுடைய கூட தான் வர முடியும். அந்த கப்பல்கள் வந்து பாதுகாப்போடு தான் வர முடியும். அப்படி வந்தால்தான். அதனால் ஒரு 2 மாதம் வந்து இதை ஈஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆகும். அதுக்கப்புறம் சரி. நிறைவாக ஒரு கேள்வி சார், இந்த இப்போ அமெரிக்காவோட அந்த ஒரு ஒற்றை துருவ வல்லரசாக இருக்கக்கூடிய நிலையில் ஒரு வெனிசுலா நாட்டுக்குள் புகுந்து அந்த அதிபரை அவர்கள் கடத்தி கொண்டு போய் மற்றொரு அரசை அங்கு ஏற்படுத்துகிறார்கள். ஈரானை பொறுத்தவரை அந்த நாட்டுடைய தலைவர் மற்றும் இராணுவ தளபதிகளை ஒரே குண்டு வீச்சில் வந்து அனைவரையும் வந்து கொள்கிறார்கள். இப்படி 2 நாடுகளின் மீது இத்தகைய தாக்குதல் நடந்த போதிலும் உலக அளவில் அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு பெரிய அளவிலான ஒரு கண்டனமோ அல்லது ஒரு எதிர்ப்பு அணியோ உருவாகாமல் இப்போது அதுக்கான உருவாமல் போனதுக்கு என்ன காரணம்? அமெரிக்காவை எதிர்ப்பதற்கோ அல்லது இன்னொரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவதையோ ஒட்டுமொத்தமாக ஒரு கண்டித்து அல்லது ஐக்கிய நாடுகள் சபையோ இல்லாட்டி வேறு எந்த விதமான ஒரு பொதுவான சபையோ நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு அந்த அமெரிக்காவோட அந்த வலிமை வந்து இராணுவ பொருளாதார ரீதியாக இன்னும் அது இருக்குதா, நீடிக்குதா? எப்படி பார்க்குறீங்க அதை? அமெரிக்கா வந்து ஒரு நம்ம பொருளாதாரத்தில் இராணுவத்தில் வந்து ஒரு பவராக இருக்கலாம் ஒரு கட்டாயமாக. ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு அவர்கள் செய்யக்கூடியது எல்லாமே இன்றைக்கி வந்து சர்வதேச இன்றைக்கி சட்டங்களை எல்லாத்தையும் மீறுவதாக இருக்கின்றது. சர்வதேச சட்டங்களை இன்றைக்கி வந்து பார்ப்பது என்பது வந்து இன்றைக்கி வந்து ஐநா போல சபைகள் தான். ஆனால் ஐநாவுக்கே கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுக்காம ஐநாவுடைய மற்ற நிறுவனங்களையும் எவ்வளவு தூரத்துக்கு கேலிக்கு உள்ளாக்க முடியுமோ உள்ளாக்குறது. அதுக்கப்புறம் வந்து அப்படி யுஎனில் வந்து ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னால் பாதுகாப்பு கவுன்சிலில் அதை வந்து எந்த நாடுகளும் அல்லது சிறப்பாக அமெரிக்கா வந்து அதை பற்றி வந்து எந்த விதமான முயற்சியும் அதை பற்றி செய்யாமல் இருக்கின்றது. அது அப்படி போனால் ஒரு 3ஆம் உலக போகிற மாதிரி வந்துருமோ அப்படின்னா ரஷ்யா சீனா கூட பெரிய லெவலில் ரியாக்ட் பண்ணவே இல்லையே. 2 நாட்டு அதிபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, ஒருத்தர் கடத்தப்பட்டிருக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு வந்து ரஷ்யாவும் வந்து இன்னைக்கு உக்ரைன் போரில் மாட்டிக்கொண்டு இருக்கிறதுனால அவர்கள் மேலேயும் வந்து போர்க்கைதிகளாக அவரை அறிவிக்க வேண்டும் என்று ஒரு இது சாரார் சொல்கிறார்கள். இவரை போர்க்கைதியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று இன்னொரு சாரார் சொல்லுகின்றார். அந்த விதத்தில் வந்து ஒரு அமைதியின்மை, அதே சமயத்தில் வந்து ஒரு எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கின்றது. ஆனால் ஈரான் போல நாடுகள் இந்த போரின் மூலமாக ஒரு வலுவான ஒரு செய்தியை அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்கின்றது. என்னவென்றால், நீங்கள் வந்து எந்த நாடை வேணாலும் எப்படி வேணாலும் தாக்கலாம் நீங்கள் நினச்சிக்காங்க. நாங்கள் வெனிசுலா இல்லை, நாங்கள் கியூபா இல்லை,
நாங்கள் நீண்ட நாட்கள் போர் புரிந்தவர்கள். 80லேருந்து 88 வரைக்கும் ஈராக் வார் நடந்தது. 8 ஆண்டுகள் போர் அது. ரெண்டுமே பெரிய நாடுகள். ஈரானுடைய பாப்புலேஷன் இன்னைக்கு 93 மில்லியன். அவங்க 1 பில்லியன் ஆக போகிறாங்க. பெரிய பாப்புலேஷன் உள்ள ஒரு நாடு. அதனால் இது கொடுத்துருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் இப்போது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும். இனிமேப்பட்டு ஆசியா கண்டத்தில் எந்த நாட்டுடனும் போர் தொடுப்பதற்கு அமெரிக்கா கட்டாயமாக யோசிக்கும். இன்னொன்று, அமெரிக்கா ஒரு பாதுகாப்பு வளையம் என்று நினைத்த வெஸ்ட் ஏஷியன் நாடுகள், இன்னைக்கு கத்தாரு, குவைத்து எல்லாருமே இன்னைக்கு பாதுகாப்பு வளையம் அமெரிக்கா அல்ல, நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும், ஈரானை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதற்கு அவர்கள் கட்டாயமாக ஒரு முடிவுக்கு வருவார்கள். ஓகே, நன்றி சார். இந்த மேற்கா